நார்மலாக வந்து போயிட்டு இருந்தப்பையும் கூட நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில், ஒரு தனியார் நிகழ்ச்சியில், ஒரு தனியார் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துட்டாங்க. அப்போ அவர் வந்துட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நானும் இருந்து அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பெர்ஃபார்ம் பண்ணுறப்பயே நானும் கூட உட்காந்துன்னு சொல்லுவேன், என்னங்க இவர் வாயெல்லாம் குளருது, பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாப்லையோ அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம். நல்ல டெக்னிக்ஸ், நல்ல கலைஞனே, ஏன் இப்படி இந்த மாதிரி திருப்பி இருக்காப்புல, இப்போ தான் தேடி வந்திருக்கிறாப்புலையே, இந்த மாதிரி நிலமை மோசமாக போயிடுவேன் நாங்கள் பேசிக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டு தொகை பேசிக்கிறோம். அப்புறம் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல, பெர்ஃபார்மெண்ட் இறங்கி வந்தார். மீண்டும் வந்தது பெரிய விஷயம். ஆமாம், மீண்டும் வந்ததே பெரிய விஷயம். பெர்ஃபார்மெண்ட் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து நாங்கள் முன்னாடி உட்காந்து எங்கிட்ட பேசினாப்புல, பேசிட்டு இல்லை எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாப்புல. ஒரு 15 நிமிஷம் நிகழ்ச்சி பண்ணுறாப்புல. அதில் வந்து விஜயகாந்த் வந்து உடம்பு சிலை சரியில்லாமல் போன விஜயகாந்த் எப்படி பேசுவாரோ அப்படிலாம் பேசி காமிச்சார். ஆனால் ரோபோவுக்கு உண்டான அந்த இது இல்லை. அந்த நிகழ்ச்சியில் அவர் தன்னு வாயெல்லாம் கொள்ளுறது, ஒரு நிதானம் இல்லாமல் இருக்காப்புல. அப்போ நாங்கள் என்னங்க இப்படி ஆகிட்டாப்புல, திருப்பி நல்ல ஒரு கலைஞனாச்சு, மிகப்பெரிய திறமைசாலி, வயசும் ரொம்ப கம்மி, 46 47 வயசு தான், இப்படி பண்ணிட்டு இருக்காப்புலன்னு நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசணும். இப்போ தான் மீண்டு எழுந்து வந்திருக்கிறாப்புல. அவரை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்க. ஒரு குடும்பம் இருக்குது, இப்போ தான் மகளுக்கு திருமணம் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்காப்புலையே, ஏன் இப்படி ஆரம்பிச்சாப்புலன்னு தெரியலன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பார்த்தா 2 நாளைக்கு நேற்று இந்த செய்தி வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஐசியூவில் வச்சிருக்காங்க. அசால்ட்டா இருந்துட்டாரு. ரொம்ப என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு முழுசா தெரியல. ஒரு வேளை அதெல்லாம் நமக்கு சரியாச்சுன்னு நினைச்சிட்டாப்லையோ தெரியல. ஏன்னா மஞ்சக்காமாலை நோய்ங்கிறது வந்து நேரடியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய். இது வந்துச்சுன்னா முதலில் நீங்க செய்ய வேண்டியது, அந்த மது பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகவே கூடாது. லைஃப் லாங் போகாம இருக்கிறது நமக்கு நல்லது. அதோடு சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வருஷம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நமக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பண்ற தப்பே என்னன்னா சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த கல்லீரல அந்த கிருமி இருந்துகிட்டே இருக்குன்றாங்க.